வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்த மாவட்ட நீதிமன்ற பணிக்கான முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு. நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்டப் பணியாளர், காவலர், இரவு காவலர், மசால்சி போன்ற பல்வேறு பணியிடங்கள் நீங்க எக்ஸாம் எழுதினீங்க. அதுக்கான முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பாத்தீங்கன்னா, மண்டலம் சேலம் மண்டலத்துல எந்தெந்த மாவட்டம்லாம் ஆட் ஆகும் அப்படின்னா, தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம். நீங்க தி பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, கம்பைன்ட் கோர்ட் பில்டிங், ஏற்காடு மெயின் ரோடு, காஸ்தாம்பட்டி, சேலம் அப்படிங்கிற அட்ரஸ்ல காலை 9 மணிக்கு 14ஆம் தேதி 9 மணிக்கு இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த கீழே லிங்க் ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதுல நீங்க போயிட்டு உங்க பேர் வந்து இதுல இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. இதுல உங்க நேம் லிஸ்ட் வந்து செக் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க சொன்ன டேட்ல சொன்ன டயத்துல போய் நீங்க போய் கலந்துக்குங்க. 14ஆம் தேதி அதே மாதிரி 14ஆம் தேதி மண்டே 12:30 மணிக்கு போட்டிருக்காங்க. அந்த குரூப்ல உள்ளவங்களும் போய் உங்க நேம் இதுல லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத பாத்துக்குங்க. வருஷ பிரகாரம் அப்படியே பாருங்க. அதுக்கடுத்து 15ஆம் தேதி காலையில 9 மணிக்கு ஒரு லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அவங்களும் இதை வந்து நீங்க பாத்துக்குங்க. சரிங்களா? இதுல உங்க பேர் இருக்குதா அப்படிங்கறத நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு ஒரு குரூப் போட்டிருக்காங்க. அவங்க இந்த லிஸ்ட்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அன்னைக்கு போய் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதோட ஜெராக்ஸும் 2 செட்டு கொண்டு போற மாதிரி இருக்கும். நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன், அதனாலதான் நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்னது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. சரிங்களா? நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல என்னென்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே கொடுக்க வேண்டியிருக்கும். 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு ஒரு குரூப் வந்து போட்டிருக்காங்க. அவங்க இந்த லிஸ்ட்ல நேம் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி நல்லா ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பாருங்க, லிஸ்ட்ல பேர் இருக்கா அப்படின்ட்டு. அவசரம் வேணா, கண்டிப்பா உங்க பேர் வந்து இதுல இருக்கும். 16ஆம் தேதி புதன்கிழமை 12:30 மணிக்கு அடுத்த லிஸ்டும் போட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குதா அப்படிங்கறத நல்லா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். அதை நீங்க கிளிக் பண்ணாலே இந்த லிஸ்ட்ல வந்து உங்க பேர் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதுல வந்து பயம்லாம் வேண்டாம். கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க கண்டிப்பா கரெக்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்க கொடுக்கணும். 17ஆம் தேதி 12:30 மணிக்கு ஒரு பேஜ் வந்து இருக்குது. அதனால கவனமா இதை வந்து லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கா அப்படிங்கறத தெளிவா ஒரு வாட்டி பாத்துக்குங்க. பயம் வேண்டாம். கண்டிப்பா உங்க பேர் நிறைய பேர் இதுல இருக்கும். 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலைல 9 மணிக்கு உள்ள பேஜும் இதுல வந்து போட்டிருக்கு. அந்த மண்டலங்களை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்க நேம் லிஸ்ட் உங்களை என்னைக்கு வர சொல்லிருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் யாருக்காவது நேம் வரல அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? நீங்க கரெக்டா அந்த கொடுக்கப்பட்ட ஒரிஜினல் சான்று மற்றும் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே கொண்டு போன மாதிரி கரெக்டான நேரத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.